அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்து சொன்னபோது சொன்னார்கள், ஜா அஹபுரும் மின் அஹ்பாரில் யஹூதி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களில் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார். யா முஹம்மத், சுப்ஹானல்லாஹ், ஒரு யூதர் அழைக்கிறார் ரசூலை, யா முஹம்மத். ரசூலை யாரும் யா முஹம்மத் என்று அழைக்க மாட்டார்கள். யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று நேசத்தோடு தான் அழைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதர் அழைக்கும் போது அல்லாஹுடைய தூதர் கோபப்படவில்லை, அவரை ஏசவில்லை, அவரை திட்டவில்லை, அடிக்கவில்லை. கண்ணியத்தோடு அவர் பேசுவதை கேட்டார்கள். என்ன ஒரு அதப், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள். இன்னா நஜிது ஃபி தௌரா, நான் தௌராத்திலே முன்னால் உள்ள வேதங்களில் பார்த்திருக்கிறேன். அன்னல்லாஹ யஜ்அலு ஸமாவாதி அலா இஸ்பா வல் அர்தீன அலா இஸ்பா والشجر على إصبع والماء والثرى على إصبع وسائر الخلائق على إصبع. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வானத்தை ஒரு விரலிலும், பூமிகளை ஒரு விரலிலும், மரங்களை ஒரு விரலிலும், நீரையும் அதில் பூமியில் உள்ள செல்வங்களை ஒரு விரலிலும், இன்னும் மற்ற படைப்புகளை இன்னொரு விரலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட்டு சொல்லுவான், ஃபயகூலு அனல் மலிக், நான் அரசன் என்று. அல்லாஹு அக்பர். மனிதர்கள் மரணமாகி விடுவார்கள், ஜின்கள் மரணமாகிவிடும், இந்த பூமியை அல்லாஹ் மரணமாக்குவான், எல்லோரும் மௌத்தாகுவார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு இந்த அமைப்பை ஏற்படுத்தி சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தும் முறையாக தங்களுடைய கடவாய்ப்பில் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹ் والأرض جميعا قبلته يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹ், இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மகத்துவத்தை, கண்ணியத்தை ஒருபோதும் சரியான முறையில் கொடுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை உண்மையாக. நம்மில் பலரும், நானும் நீங்களும், உங்களில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை நாம் கொடுத்திருந்தால் எம்முடைய நிலை ஈமானில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை பாவங்களில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை குர்ஆனை ஓதுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை தொழுகையை நிலைநாட்டுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை உண்மை பேசுவதில் இப்படி இருந்திருக்காது, எம்முடைய நிலை குணங்களில் இப்படி இருந்திருக்காது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை ஒரு கரத்திலும் வானங்களை இன்னொரு கரத்திலும் அல்லாஹ் சுருட்டி விடுவான். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை சுருட்டி விடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் வானங்களை வலது கரத்தில் அல்லாஹ் சுருட்டி விடுவான். அதற்கு பிறகு சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன். ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்ட அரசர்கள் எங்கே, பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அனல் மலிக், நான் அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் பூமியை தன்னுடைய இடது கரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கி சொல்லுவான், அடக்கி சொல்லுவான், அனல் மலிக், நான் அரசன். இந்த பூமியில் ஆட்சி செய்தவர்கள் எங்கே, இந்த பூமியில் பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹுவை மகத்துவப்படுத்துங்கள், அல்லாஹ் அதீம், அவனை மறந்து வாழாதீர்கள் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து நூஹுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தன் சமூகத்தை பார்த்து கேட்டார், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, மாலக்கும், என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏன் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள், ஏன் பார்க்காமல் இருக்கின்றீர்கள், ஏன் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏன் ஆதரவளிக்காமல் இருக்கின்றீர்கள், ஏன் அதை பார்க்காமல் இருக்கின்றீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை
தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார். சூரா இப்ராஹிமுடைய 8வது வசனத்தில் வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஃபஇன்னல்லாஹ லகனிய்யுன் ஹமீத். இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅன். நீங்களும் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அந்த ரப்பை புறக்கணித்து வாழ்ந்தாலும், அவனை மறுத்து விட்டாலும், ஃபஇன்னல்லாஹ கனி, அவன் உங்களுடைய எல்லா தேவைகளிலிருந்தும் நீங்கியவன், அல் ஹமீத், அவன் புகழுக்குரியவன். நீங்கள் அவனை வணங்காவிட்டாலும் அவன் புகழுக்குரியவன். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அவனை வணங்கினாலும் அவனுடைய புகழ்ச்சியில் எதுவும் உயரப்போவதில்லை. அவனை புகழ்வதற்கு கோடான கோடி மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் ஏன் தேவை அல்லாஹ்விற்கு அப்படி என்றால்? அந்த மலக்குகளின் தேவை அவனுக்கு கிடையாது. ஹமலத்துல் அர்ஷ், மலக்குகள் அவனுடைய அர்ஷை சுமக்கிறார்கள், அர்ஷை தவாஃப் செய்கிறார்கள். பைத்துல் மஅமூர், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் 70,000 மலக்குகள் தினமும் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். வெளியே வருவார்கள், மறுபடியும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படாது. எத்தனை கோடி மலக்குகள்! வானத்தை பார், அதில் ஒரு முழமில்லை காலியாக. ஒரு மலக்கு ருக்கூயிலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மலக் ருக்கூயிலே இருப்பார், வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் மறுமை வரை அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார். அதே நிலையில் ஒரு மலக் சுஜூதிலே இருப்பார், மறுமை வரை, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும், மரங்கள், ஜின்கள், கால்நடைகள் என எல்லாம் துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்துஸ் ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின். வானம் அல்லாஹ்வை துதிக்கிறது, பூமி அல்லாஹ்வை துதிக்கிறது, அதில் உள்ளவைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது. அல்லாஹ்வை புகழாமல் இந்த பூமியில் எதுவும் இல்லை. லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. மரம் அல்லாஹ்வை துதிக்கிறது, கால்நடைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது, பறவைகள் அல்லாஹ்வை துதிக்கிறது, மீன்கள் அல்லாஹ்வை துதிக்கிறது, மலக்குகள் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் மனிதர்களில் பெரும்பாலான மக்களும் ஜின்களில் பெரும்பாலான மக்களும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த துதிப்புகள், இந்த புகழ்ச்சிகள், இந்த வணக்க வழிபாடுகள், இவை எல்லாவற்றையும் விட்டு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன்.